சேனல் ரிப்போர்ட்டருக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது 5 நிமிட வீடியோ சீரிஸ் ஆர்டினோவை பற்றி. போன வீடியோவில் நம்ம ஒரு எல்இடியை பிளிங்க் பண்ணுறதை பார்த்தோம். ஒரு 1 மில்லி செகண்ட், அப்புறம் வந்து 1000 மில்லி செகண்ட், 1 செகண்ட் 1000 மில்லி செகண்ட், இந்த 2 டிலேயில் வந்து நம்ம ட்ரை பண்ணோம். இந்த வீடியோவில் 2 எல்இடியை வந்து எப்படி பிளிங்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி பின் மோடு வந்து 13 எதுக்கு கொடுத்துக்கோன்னா ஒரு பின்னை செலக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம 2 எல்இடியை பிளிங்க் பண்ண வைக்கிறதுனால நமக்கு 2 பின் தேவையில்லைங்களா, அதனால் 13வது பின்னையும் 12வது பின்னையும் நான் எடுத்துக்கிறேன். 13வது இதை காப்பி பண்ணிவிட்டு 12வது பின் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி திரும்ப இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஒரு டிலே, இது நமக்கு தேவையில்லை, இனிமேல் இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வாய்டு லூப்பில் டிஜிட்டல் ரைட் 13, ஹை அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா 12th பின்னை என்ன பண்ணணும்னா ஹை பண்ணணுமா, இல்லைங்க, இதை லோ பண்ணணும். எப்படி நான் சொல்கிறேன், ஏன்னு சொல்கிறேன். நான் லோ, அடுத்து வந்து ஒரு டிலே 100 மில்லி செகண்டுக்கு, திரும்ப இந்த இடத்துல 12 ஹை பண்ண போகிறோம். இப்போ டிஜிட்டல் ரைட் 13, ஹை, டிஜிட்டல் ரைட் 12, லோ. அதாவது ஒரு பின்னு வந்து 13th பின்னு வந்து ஹையாக போகுது, 12th பின்னு லோ ஆக போகுது. அதாவது 13வது பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்க எல்இடி எரிய போகுது, 12வது பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்க எல்இடி ஆஃப் ஆக போகுது. அதுக்கப்புறம் இதே ஸ்டேட் வந்து ஒரு 100 மில்லி செகண்டுக்கு வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் டிஜிட்டல் ரைட் 13, லோ. அதாவது இங்கே வந்து 13, ஹை இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ இங்கே என்ன போகுது 13, லோ ஆக போகுது. அதாவது 13th பின் ஆஃப் ஆக போகுது, 12th பின் ஆன் ஆக போகுது. இது எவ்வளோ நேரத்துக்கு நடக்கணும் அப்படின்னா அதே 100 மில்லி செகண்டுக்கு. இதை அப்லோடு பண்ணி பார்த்துடலாம் வாங்க. அப்லோடு கொடுத்துட்டேன். இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. சரி, இதை பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் இன்னொரு எல்இடி ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த எல்இடியோட பாசிட்டிவ் வந்து 12th பின்லையும் நெகட்டிவ் வந்து திரும்ப கிரவுண்ட்லையும் கனெக்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு எல்இடி எரியும் போது இன்னொரு எல்இடி ஆஃப் ஆகிடுது, இன்னொரு எல்இடி எரியும் போது இன்னொரு எல்இடி ஆஃப் ஆகிடுது. சரி, இது தெரியலைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இதோட டிலே வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு சைஃபர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ திரும்ப அப்லோடு பண்ணுறேன். தெரியுங்களா? ஸோ இந்த எல்இடி ஆன் ஆகும்போது இந்த எல்இடி ஆஃப், இந்த எல்இடி எரியும் போது இந்த எல்இடி ஆஃப், இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். சரி, இந்த மாதிரி எல்இடி மாறி மாறி எரிஞ்சிக்கிட்டு இருக்கே, இதோட யூஸ் தான் என்னங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இது வந்து பேசிக். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஒரு எல்இடி பிளிங்க் பண்ணுறது, இப்போ 2 எல்இடி, அடுத்து நம்ம 4 எல்இடி பிளிங்க் பண்ணுறது பார்க்க போகிறோம், அடுத்து 8 எல்இடி, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நம்ம கல்யாண வீட்டில் பார்த்துருப்போம், எல்இடிஸ் வந்து மாறி மாறி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். லைட்டு வந்து சீரியல் லைட்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து மாறி மாறி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து ஒரு நம்மளோட காரில் பார்த்தோன்னா லைட்டு வந்து மாறி மாறி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இண்டிகேட்டரில் வந்து ஆன் ஆஃப் இந்த மாதிரி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இன்னும் நிறைய அப்ளிகேஷனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ரோபோட் செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரோபோட் மேலே ஒரு 2 எல்இடிஸ் மாறி மாறி எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் பார்க்க ஃபேன்சியாக இருக்கும்ல, அதுக்காக மட்டும்தாங்க. சரி, நம்ம அடுத்து வர வீடியோக்களை இன்னும் நிறையா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.